மக்களால் நான் மக்களுக்காக நான் என்கின்ற அடிப்படையிலே உங்களுடைய ஸ்டார் அஸ்லம் இன்று சினி பார்க் தியேட்டர் வழியாக செவந்தாம்பாளையம் வரை இருக்கக்கூடிய நிலையை மக்கள் மத்தியிலும், இந்த அரசு மத்தியிலும், இந்த அரசாங்க ஊழியர் மத்தியிலும், இந்த அரசியல்வாதி மத்தியிலும் எடுத்துரைக்குவதற்காக இங்க வந்திருக்கோம். இந்த பகுதியில சாலை குழி தோண்டி அந்த பைப் லைன் போடுறதுக்காக சாலை விரிவாக்க பணிகள் சுமார் ஓராண்டு காலம் மேலேயே நடந்துட்டு இருக்கு. மேல நடக்க இந்த பகுதியில பாத்தீங்கன்னா மிகவும் மோசமான சூழ்நிலை. இங்க டிராபிக் ஜாம், அடிக்கடி ஆக்சிடென்ட் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஸ்கூல் இருக்கு, செஞ்சுரி ஃபவுண்டேஷன், அவிஸ், இது போன்ற பெரிய ஸ்கூல்கள் இங்க இருக்கு. இந்த ஸ்கூல்களுக்கு போகும்போது, இந்த பள்ளிகளுக்கு போகும்போது பெற்றோர்கள் பெரும் தடமாற்றம் அடைகிறார்கள். மேலும் இந்த பகுதியில சாலைகள் ஏன் இவ்வளவு மெத்தனத்தனமா இந்த அரசு இருக்கு என்பது தெரியல. மாநகராட்சி நிர்வாகிகளோ அல்லது மாநகராட்சியினுடைய இந்த சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்களோ அல்லது இந்த மேயரோ ஏன் இந்த பகுதியை கண்டுக்கிறது இல்லை? அதுதான் இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய கேள்வி. நம்ம நேத்து இந்த ஒரு வீடியோவை நம்ம போட்டதுனால இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இதை மறுபடியும் இந்த தேவையை, எங்களுடைய சேவையை, இந்த சேவையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா குப்பை, முதல்ல திருப்பூர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக குப்பையூர் என்று பெயர் வச்சிடலாம் மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு குப்பைகள் குவிந்து கிடக்கிறது. மாநகராட்சி பன்மடங்கு வரிகளை மக்கள் மீது திணித்தாலும், மின்சார கட்டணங்களை திணித்தாலும், இன்று இந்த மக்கள் உங்களுக்காக அதை ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு நிரப்பம் பண்றாங்க. பல மடங்கு வரிகளை விதித்த மாநகராட்சிக்கு இந்த குப்பையை எடுக்க முடியல, இந்த சாலைகளை அமைக்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த சாலை அமைச்சிட்டு இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டு வரியை கேளுங்களேன். வரியை கட்டலைன்னா உடனடியாக அங்க நடவடிக்கை எடுக்கிற இந்த மாநகராட்சிக்கு இந்த சாலையும் இந்த குப்பையும் தெரியலையா? இந்த பகுதியில குப்பைகளையும் இந்த சாலையும் தயவு செய்து நீங்க ஒரு தடவை பாருங்க. மக்கள் இதை பார்த்து இந்த மாநகராட்சி அல்லது நெடுஞ்சாலைத்துறை எந்த துறையை சார்ந்தவர்களோ இந்த பணி மக்களுக்கான சேவையை செய்யணுங்கிறதுக்காக உங்களிடத்துல கேட்டுக்கொள்கிறோம். இப்ப இங்க இருந்து பயணத்தை நாங்க பாத்தீங்கன்னா இந்த சேரன் நகர்ல இந்த சினி பார்க் தியேட்டருக்கு பக்கத்துல இருந்து செவந்தாம்பாளையம் போறதுக்கு தார் சாலை இருந்தா அதிகபட்சம் 3 நிமிடத்துக்கு மேல தாண்டாது. ஆனா இன்று பாத்தீங்கன்னா சுமார் 10 நிமிடம் ஆகுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த புகை அப்படியே திருப்புங்க, அப்படியே கேமராவை திருப்புங்க, அந்த பாருங்க புகை பாருங்க. இந்த மாதிரி புகைகள், இந்த மண்ணினால் ஏற்படக்கூடிய புகையினால இந்த பகுதியில இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியோர்கள் ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற நோய்களுக்கு பாதிப்புக்குள்ளாகிறார்கள். மேலும் இங்க குப்பைகள் அதிகமா இருக்கிறதுனால இந்த குப்பையினால் ஏற்படும் கொசுக்களால் இன்று மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கு. நாங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த செலவு, அந்த சம்பாதிக்கக்கூடிய